உங்க வொர்க் அவுட் ரொட்டீன்ல கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகுது, பெர்ஃபார்மன்ஸ் இல்லன்னா, இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். வீடியோவ சேவ் பண்ணிட்டு மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. சீட்டட் ஸ்ட்ரெச்சிங் போட்டிருக்கேன். இன்னைக்கு நம்மள பாதி பேரு வொர்க் அவுட் முடிச்சுட்டு ஸ்ட்ரெச் பண்றதே இல்ல. ஈவன் நானுமே பல வருஷம் அந்த மாரி தான் பண்ணிட்டு இருந்தேன். வார்ம் அப் நல்லா பண்ணுவேன். ஆனா ஸ்ட்ரெச்சிங் பண்ண மாட்டேன். நெறைய பேர் ஸ்ட்ரெச்சிங் தேவையில்லன்னு சொல்லுவாங்க. பட் இந்த வருஷம் 365 டேஸ் நான் ஸ்டாப் மூவ் பண்ணிட்டு இருக்கேன். ஒன் டே ரியலைஸ் பண்ணேன். ஐயோ! பாடி ஃபுல்லா டைட்டா இருந்தது. அப்புறம் நான் ஸ்ட்ரெச் பண்ண உடனே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால இன்னைக்கு நம்மள பாதி பேரு முடிச்சுட்டு ஒரு 5 டூ 7 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் நீங்க ஸ்ட்ரெச் பண்ணீங்கன்னா, நாளைக்கு வொர்க் அவுட் பண்றதுக்கு உங்களோட பாடியும் ரெடியா இருக்கும். கொஞ்சம் ஃப்ரீயாவும் இருக்கும். சும்மா டைட்டா தௌலத்தா போலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு அப்படியே போனீங்கன்னா, ஸோ அடுத்த நாள் வொர்க் அவுட் பண்றதுக்கு மைண்டே வராது. ஸோ இந்த வீடியோல லோவர் பாடியிலேருந்து அப்பர் பாடி வரைக்கும் ஈச் பொசிஷன நான் காட்டியிருக்கேன். மறக்காம வொர்க் அவுட் பண்ணிட்டு ஒரு 1 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா, ஸோ ஃபுல் பாடி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ஃப்ரீயா ரிலாக்ஸா நீங்க வேலைக்கு போலாம். ஸோ ப்ளீஸ் ஸ்ட்ரெச்சிங்கே பண்ணாம தௌலத்தா நெஞ்ச நிமித்திட்டு வொர்க் அவுட்ட முடிச்சுட்டு அப்படியே அந்த பம்போட போற உங்க ஃப்ரெண்டுக்கு இத ஷேர் பண்ணுங்க. அடுத்த நாள் ஜிம்முக்கு வாடான்னு சொல்லுங்க. ஓகேவா? ஏன்னா நெறைய பேர் இன்னைக்கு ஸ்ட்ரெச் பண்ணாதனால டைட்னஸ், ஸ்டிஃப்னஸ்னால வொர்க் அவுட்ட கன்சிஸ்டன்ட்டா பண்ண முடியல. சேவ் பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க.